நிகழ்ச்சிக்கு இனிய காலை வேளையிலே வந்திருந்து பல் மருத்துவத்துறையுடைய பட்டங்களை பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்களே மற்றும் மாணவ செல்வங்களோடு வந்திருக்கும் பெற்றோர்களே, நண்பர்களே, உறவினர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த கரஸ்பாண்டன்ட் டாக்டர் ரமேஷ், பிரின்சிபால் மகேஷ்குமார் மற்றும் பல் மருத்துவத்துடைய தலைவர்கள் மற்றும் வந்திருக்கும் invited guests, and Dr. Kannan is a principal, the dean of the Adi Parasakthi Medical College, and other guests. உங்கள் அனைவருக்கும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவர்களின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Respected Professor T. Ramesh, correspondent Adi Parasakthi Dental College and Hospital, respected Magesh Kumar, principal of the Dental College, respected Shamla, professor, head of the Department of Facio-Maxillary, Oro-Facio-Maxillary Pathology, and Professor Venkatesh, Veni Ashok, heads of the department, members of the faculty, distinguished guests, parents, graduate students, ladies and gentlemen. இந்த பல் மருத்துவத்துறையிலே பட்டங்கள் பெறவிருக்கும் மாணவர்களுக்கு முக்கியமாக 3 விதமான ஒரு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர் என்றுமே இந்த 3மே நிலைத்து மனதில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த 3 இதனால்தான் இன்று நீங்கள் ஒரு பட்டங்களை பெற்று உட்கார்ந்து மேல் படிப்பிற்கோ மற்ற இதற்கோ செல்லவிருக்கிறீர்கள். முதலாவதாக இந்த கல்லூரியில் அடியெடுத்து வைக்க உங்களுக்கு உதவி புரிந்த உங்களுடன் அன்வேவரிங் சப்போர்ட், அதாவது தன்னலமற்ற உங்களுடைய இது உங்களையே நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு இது என்று உங்களை நினைத்து மனதில் வைத்து கொண்டு கனவு காண்டு நனவாக்கி காட்டியிருக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய பெற்றோர்கள். நீங்கள் பெற்றோர்கள் என்றுமே வாழ்நாள் இப்பொழுது உங்களுடைய முதல் படி கொடுத்திருக்கிறார்கள். உங்களை 10 மாதம் சுமந்தெடுத்து அவங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உங்களை ஒரு பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிப்பு ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு அண்டர் கிராஜுவேட் என்ற இளநிலை பட்டத்தை பெற வைத்து இருக்கிறார்கள். நடமாடும் தெய்வங்களுக்கு நீங்கள் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். வாழ்நாள் பொழுதாக நீங்கள் அதை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் பூஜிக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் நீங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது எப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் என்று உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது எவ்வாறெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் என்று, எவ்வாறெல்லாம் உங்களை வளர்த்தார்கள் அப்படின்றது. அதே அவங்களும் ஒரு முதியோர் காலத்தில் அந்த ஒரு நிலைமை வரும். அதையும் நீங்கள் பார்த்து அவங்களெல்லாம் சீராட்டி பாராட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவங்களும் ஒரு குழந்தை பருவத்திற்கு மீண்டும் செல்வார்கள். ஸோ அது நீங்கள் இதை உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய பெற்றோரை நான் வாழ்நாள் முழுவதற்கு நன்றும் இதில்லாத பாதுகாத்து அவங்களை வழிநடத்தி செல்வேன் என்று நீ உறுதிமொழிக்கொள்ளும். இந்த பட்டத்தின் மூலமாக, நீங்கள் பெற்ற பட்டத்தின் மூலமாக. இரண்டாவதாக, உங்களுக்கு இந்த கல்லூரியில் உங்களுக்கு பட்டம் பெற உறுதுணையாக இருந்த உங்கள் ஆசிரியர்களுக்கு, அதாவது நீங்கள் பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரியில் படிப்பு வரும்போது உங்களுக்கு ஒரு கனவோடு வந்திருப்பீர்கள். அந்த கனவுகள் உங்களுக்கு சித்திரமாக வரையப்பட்டு என்று உங்களுக்கு நனவாக்கி கொண்ட சிற்பிகளுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும். நீங்கள் ஒரு கல்லாக தான் வந்திருப்பீர்கள். ஒரு பள்ளி படிப்பை கல்லூரி பள்ளி என்று ஏதென்று தெரியாமல் வந்திருப்பீர்கள். அதை இவங்கள் ஒரு சிற்பமாக செதுக்கிய சிற்பிகளுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, இந்த பள்ளி படிப்பிலிருந்து கல்லூரி படிப்பில் இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு ஒரு ஏணிப்படியாக இருந்திருக்கிறது. ஸோ இந்த ஏணிப்படியில் ஏறி தான் நீங்கள் உங்களுடைய ஒரு இளநிலை பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே இந்த கல்வி நிறுவனத்தினை என்றுமே நீங்கள் மறவாது இருக்க வேண்டும், என்றென்றும் இருக்க வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே இது என்றால்,
இன்று நீங்கள் கல்லூரி பட்டப்படிப்பு முடிந்தவுடன் நீங்கள் மேலே மேல் படிப்பை படிக்கலாம், இல்லை ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டாம், இல்லை என்றால் நீங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் நேரடியாக மருத்துவ சிகிச்சைக்கு செல்லலாம். எவ்வளவு இருக்கலாம், எந்த ஒரு இதுவாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் இந்த பழைய மாணவர்கள் சந்திப்பு, தட் இஸ் அலுமினி மீட் என்ற ஒரு இதத்தை உருவாக்கி இருப்பார்கள் நினைக்கிறேன். அந்த அலுமினி டே அன்று நீங்கள் அத்தனை பேரும் மறுபடியும் இந்த கல்லூரி வளாகத்தில் ஒன்றோடு நீங்கள் உங்களை அறிவு சார்ந்த இன்டலெக்சுவல் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிவு சார்ந்த இது நீங்கள் ஒவ்வொருடம் கலந்து கொள்ளும்போது தான் இந்த கல்லூரிக்கு, இந்த கல்வி நிறுவனத்துக்குன்னு செய்ய வேண்டிய பெரிய ஒரு ரெசிப்ரோகேஷன்ஸ் ஒன்று நம்ம செய்தது என்றால் அதற்கு திருப்பி மறுமாக நமக்கு ஒரு நன்றி செலுத்தினால் இதுதான். நீங்கள் மட்டும் அல்லாது நீங்கள் உயர உயர அந்த இதனுடைய இன்ஸ்டிடியூஷனும் உயர இருக்கும். ஏனென்றால் அறிவு ஊர்ந்த அந்த அறிவு அவருடைய கருத்துக்களை உங்கள் பின்தொடரும் மாணவர்களுக்கு இது பெரும் துணையாக இருக்கிறோம். அதனால் நீங்கள் எடுத்து சொல்லும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் அதை செய்யும்போது பெரிய ஒரு இதாக இருக்கும். ஏன்னால் நீங்கள் அயல் நாட்டிலோ மேல் நாட்டிலோ ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கலாம். அந்த ஆராய்ச்சியின் தன்மையின் எவ்வாறெல்லாம் அந்த ஆராய்ச்சி சென்று சேர்ந்தீர்கள், அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் என்னாச்சு, அந்த உலகத்திற்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருடைய அறிவு கூர்ந்த இதை செய்தபோது பெரிய அது நிறுவனுக்கு செய்த பெரிய இதாக இருக்கிறது. இது மூன்றுமே நீங்கள் ஒரு பெரும் இதாக செய்ய வேண்டும், நன்றி செலுத்துவதாக செய்ய வேண்டும் என்பது. மற்றபடி இந்த பல் மருத்துவத்தில் இப்பொழுது நீங்கள் நம்முடைய இந்தியாவில் பார்த்தோம்னால் ஒரு 3 lakh டென்டிஸ்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் நம்மளுடைய WHO நிறுவனம் என்ன சொல்லுது என்றால் ஒரு 7,500 பீப்புளுக்கு ஒரு டென்டிஸ்ட் வேணும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்தியாவினுடைய ஒரு நிலை எப்படி என்றால் one dentist for only 10,000 to 15,000 people. Still we are in the shortage of the dental உடைய ப்ரொஃபஷனல் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை இது செய்ய வேண்டும். ஏறத்தாழ ஒரு 300 டென்டல் காலேஜஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 25,000 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேச்சுலர் டிகிரியாக கொண்டிருக்கிறார்கள். 5,000 to 7,000 ஸ்டூடெண்ட் மாஸ்டர் டிகிரி டென்டல் சர்ஜரியாக வந்துட்டு இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் இந்த பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நேரடியாக நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ், ஒரு மருத்துவம் செய்ய, டென்டல் மருத்துவம் செய்ய, பல் மருத்துவத்தை நீங்கள் நேரடியாக செய்யும்போது ஒரு ரிக்வெஸ்ட் அது பெரும்பாலும் நம்மளுடைய காணப்பட்டதாக தெரியவில்லை. வருகின்ற இந்த ரீசன்ட் டிகேட்ஸ் ஆர் ரீசன்ட் டேஸ் we are finding the lacuna and deficiencies in the medical humanism. மெடிக்கல் ஹியூமனிசம் இந்த மருத்துவத்தில் மனித நேயம் அப்படின்ற ஒரு கருத்து. நம்மளுடைய நோயாளி வரும்போது மருத்துவம் மற்றும் அல்லது நேயத்தையும் காட்டினால் ஒரு பெரிய ஒரு இதாக அவங்களுக்கு காணப்படுகிறது. ஏன்னால் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் வரும் இதில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர் இன் தட் வே. ஏன்னா இப்பொழுதெல்லாம் நம்ம எல்லாமே டெக்னாலஜியில் போயிட்டோம். we are all driven by the technologies. அதாவது focusing on the disease investigations, treatment and physical recovery often overlooks the patient's psychological, ethical and cultural needs. அவங்க சைக்காலஜிக்கலாக என்ன தேவைப்படுகிறது அண்ட் எத்திக்கலாக நம்ம என்ன பண்ணுகிறோம் அண்டு இதுன்றது இருக்குது. thus weakening the humanistic spirit, teaching the medical humanities is essential to fostering the empathy and compassion in future physicians. So the medical humanism emphasizes the need for compassionate, patient-centered care, where we are not only treat the disease but also address the physical, emotional and psychological needs of the individuals. It advocates for the treating the patient with the dignity and respect and empathy. மனித நேயத்தோடு மருத்துவம் இணைகின்ற போது மனிதன் வாழ்வு பெறுகிறான். And already your correspondent has mentioned that the graduation is not the end. It is the beginning of that is a lifelong learning, that is journey of the learning. We must have advocate, there will be lifelong learning.
as in a medical professions every day in the fast evolving the field of dentistry. New technology, methodology and practices emerge regularly. As a healthcare professional, you will need to continue the enhancing your skills through the continuing educations. Embrace the innovation and change, for the future dentistry is bright and full of opportunities. I want to quote one that is will be the word dentist is spelled as D for doctor, E for engineer, N for nutritionist, T for therapist, I for investigators, S for scientist and T for teacher. That means from the narrated point of view, each single letter denotes that the complete parameter required for the dental surgeon. You being a doctor, you also need to be an engineer. When you use the tools for dental extractions and other related dental ailments, for effective intake of nutrition, effective teeth with no damage is required for chewing the eatables. A dentist is a therapist who diagnoses and enters the treatment for the patient. Without a good investigator, and you cannot be a good dentist, cannot be effectively use the tools as an engineer use. Nutrition is weakened, losing the credential of a therapist, and to be a good dental surgeon, you need to be a good medical scientist and to be a teacher to impart what you have learned. So in this regard, I think we have been at the university, the Tamil Nadu Dr. MGR Medical University. In the history of the university, we had started continuing a dental education and a workshop. Recently we completed the last year with the one day will be the continuing dental educations related to the digital dentistry, and the next day we conducted the workshop. So this type of the SKIME program, continuing dental education, we are going to have keep this month also. We are going to have keep this on 13th and 14th of the March. We are going to have keep that will be publication writing. I said it will be our scientist. To be a scientist, you must have that is lot of innovation should have in your mind, for which we have been organized to have such a program. I think in this program, the CRI completed BDS students and faculty can also join this BDS. As you step into the world, I urge you to remember that the essence of dentistry lies not just in the technical aspect of work, but in the compassion and the care you extend to each patient. Whether you go to and serve in the rural areas or urban centers or choose to specialize in advanced dental care, let your work be guided by integrity, professionalism, and above all, a passion for service to the humanity. So you have to already mentioned that by correspondent you have been work hard to get the things beat. So I always used to tell that in every meeting, on a meeting across the student, three things you have to remember, that whether you have been implemented or not implemented, but at least this moment you can take that initiations. I used to say the 3 I's. Make an interest. The interest, making something to you curious, you come forward. Whether you are knowing or not, come to aware that, so that you can have a try to follow that, so that you can have a understand, then you can have involved. The interest make you to the involvement. When you become involved deeply and get into perseverance, we are going definitely begin going to have identity among the others. So 3 I's should be remembered, that will be it is. Whether you want to become anything, we go higher studies or to research or to anything to be in practice to that. In Tamil, you always say that Amayum vellum, muyilum vendrum, muyilame endrume velladu. So always you have a try, fix up your goals and these things. மேலும் ஒன்று இது நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர் மட்டுமே வரும்.
ஆகவே அந்த நம்பிக்கை பெற்ற நீங்கள் இன்று வெற்றி வீரர்களாக பட்டம் பெற வருகை வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்கள் நாள், பட்டமளிப்பு விழா நாள். ஆகவே இதை மனதில் கொண்டு இன்று பட்டம் பெற்ற பட்டதாரிகள் அனைவரும் உங்கள் பெற்றோர்களை மீண்டும் மதித்து வாழ வேண்டும், அவர்களை கனவுகளை மெய்ப்பட வைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நிறைவாக அது எல்லாருக்கும் என்ற பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கு சொல்ல மாதிரி, பல் போனால் சொல் போகும் என்பார்கள். அந்த பல் உறுதியாக இருந்தால் உங்கள் அகம் புறம் நோயற்று காண்பீர்கள் என்று வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம். Now we invite our esteemed faculty members of nursing, pharmacy and physiotherapy to come